பாரு அதுக்கப்புறம் இவங்க சாண்ட்ரா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஊர்க்கிழவிங்க மாதிரி பேசுறீங்கன்னு வினோத் வந்து கவுண்டர் போட்டிருந்தாரு. சபரி உண்மையிலே நல்லவர். பட் இந்த கேங்ல ரம்யா அந்த கனி அந்த கேங்ல இல்லாம இருந்தா கொஞ்சம் இன்னுமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருப்பாரு. எப்ப பார்த்தாலும் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கு பார்வதி. அதுவும் திவ்யாவை பத்தி பேசும்போது சாண்ட்ரா கிட்ட வந்து ஃபர்ஸ்டே பாய்சனை விதைச்சது பிரஜன், திவ்யா அவங்க 2 பேரை பத்தி தான். இப்போவும் அதே தான் பண்ணுது. அதாவது பிரஜன் போன உடனே தான் வந்து அவ அப்செட் ஆயிட்டா ரொம்ப. அதனால தான் அந்த கேங்ல போய் சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராக்கு ஏத்தி கொடுத்தது. சுகர் கோட் பண்ற மாதிரியே பேசி இன்ஜெக்ஷன் பண்ணுது. சும்மாவே பாய்சனு சாண்ட்ரா. இதுல இது வேற கூட சேர்ந்த காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கு. அரோரா ஒன்னும் பண்ணலன்னு எப்ப பார்த்தாலும் முத்திரை குத்திட்டு இருக்கு. ஆக்சுவலா அரோரா ஒன்னும் பண்ணல. அரோரா கிட்ட ஒரு கியூட்னஸும் ஜென்யூனா இருக்குது அந்த பொண்ணு. பிளஸ் அது இதுவும் இருக்கு, காமிக்கல் சென்ஸும் இருக்கு. அது என்ன பின்னாடி பண்ணது எனக்கு தெரியல. ஆக்சுவலா சபரி அண்ட் இவங்க விக்ரம் விக்கல்ஸ்லாம் எந்த பொண்ணுகிட்டயுமே பழக மாட்டாங்க. ஆனா அரோரா கிட்ட ரொம்ப ஜென்யூனா பழகுறாங்கன்னா அது காரணம் அந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையுமே அப்படி ஒரு பப்ளினஸோட ஒரு சைல்டிஷ் ஒரு ஃபோரம்ல பழகுறதுனாலதான். அதனாலதான் வந்து அது விதர்ப்பம் இல்லாம பழகுறாங்க. அதான் உண்மை. இல்லைன்னா சபரிலாம் ரொம்ப ஜென்டில், அந்த மாதிரி வந்து கூட பழகவே மாட்டாங்க. இது பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கு எல்லாரும் பத்தியும். மெயினா திவ்யாவை பத்தி பேசிட்டே இருக்கு. யார் வெளியில போவாங்க இது எலிமினேஷன்ல அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு வினோத் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி நீ என் கூட பேசுறதே இல்ல, பார்வதியோட பேச ஆரம்பிச்சதுல இருந்து அப்படின்னு சொன்னாரு. அவங்க ட்ரெஸ்ஸே சூப்பர் காம்பினேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சிம்பாலிக்கா 2 பேரும் ஒன்னா இருங்க, ரன்னர் அப் வரணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இவங்க அமித் வந்து கூட்டிட்டு போய் வச்சு அப்போ பாரு கிட்ட வந்து பேசு பழகு, அவ அப்படிதான் சும்மா நொய் நொயின்னு வா, அதுக்காக நீங்க அவ ஆதங்கத்தை பேசுறா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கமருதீன் நல்லா கொடுத்துட்டாரு. நீ என் இடத்துல இருந்தா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. கமருதீனை நான் பெருசா வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து ஹீ இஸ் ஆல்சோ பிளேயிங் இஸ் கேம். ஆனா பார்வதிக்கு மேல அதாவது விழுந்துட்டாரு அவரோட வலையில அப்படின்றதா உண்மை. ஆனா ஜென்யூனா இருந்தாரு. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு, ட்ரெஸ்ஸை திருத்ததா இருக்கட்டும், நீ ஒரு ஃபேமிலி கேர்ள்னு சொல்றதா இருக்கட்டும். கமருதீன் பீட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல எதுனாலுமே வந்து நேச்சரே ரொம்ப நல்ல நேச்சர். அவர் ஓரளவு கரெக்டா தான் இருக்கிறாரு. நேஷனல் டிவில இந்த மாதிரி நடந்துகிட்டதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் பிசிறு தட்டுது. மத்தபடி ஓகே. இது பின்னாடி போய் ரியா தியாகராஜன் கிட்ட கமருதீன் என்ன வச்சு கேம் பிளே பண்றானான்னு கேட்டதெல்லாம் அசிங்கம் தானே. பார்வதியா ரொம்ப ஃபேக்கா இருக்கு. சாண்ட்ரா மாதிரி ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு பாசமா இருக்கிறவங்க இதே ஃபீல்ட்ல 2 பேரும் இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு அவங்க அம்மா பார்வதி அம்மா கிட்ட சொன்னதா இருக்கட்டும். எல்லாமே பார்வதியோட ஒரு அவங்க மேல இருக்கிற ஒரு லவ் காமிக்குது. இதனால லஸ்ட் அதிகமா இருந்தது 2 பேருக்கும், அதான் உண்மை. ஆனா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது போத்தன் கிட்ட கமருதீன் சொன்னாரு, இந்த மாதிரி அந்த கேமரா இருக்கிறதே மறந்துட்டேன் ஒரு ஸ்டேஜ்ல அப்படின்ட்டு. சோ முகத்திரையை கிழிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபேக். பார்வதியா 100% நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா நான்வெஜ் வெட்டு விளாசுது பாருங்க. நீ மேபி இப்ப விட்டு இருந்திருக்கலாம். நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு ஏன் போய் சொல்லணும்? அதே மாதிரி இப்பவும் வந்து மீன் பாத்திரம் நாத்து அடிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க கூடாதுல்ல. இப்பவும் வேலை செய்யறதுக்கு ஐயோ ஏன்டா இதுகிட்ட வேலை சொல்றோன்ற அளவுக்கு சுபிக்ஷா ஆக்கிடுச்சு. கடைசி அந்த பொண்ணை போய் தொலைக்க ஆரம்பிச்சு. அவ்வளோ எனக்கு பீரியட்ஸ் இருக்கு, அதிக பாத்திரம் விழாத நேரத்துல தான் நான் தொலைக்குவேன் அப்படி இப்படின்னு. கடவுளே, நம்ம யாருக்கும் பிஆர் கிடையாதுங்க. ஆனா பிபில வந்து பார்வதி இப்ப தவிர வேற யாரை பத்தியுமே பேச முடியல இந்த சீசன்ல. அந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுது. அதனால வேற வழி இல்லாம தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு அவளை பத்தி.